குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வந்து டிவிஎஸ் 8 வந்து 125cc. இந்த மாடல் வந்து ஐகோ வேரியண்ட்டு. இதில் என்னென்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரேசிங் டெட்டில் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. வித் வந்து 240mm ரோட்டோபெடல் டிஸ்கோட இருக்கும். ரோட்டோபெடல் டிஸ்க் இருக்கனால நார்மலாக நீங்கள் லாங் ட்ராவல் இந்த மாதிரி இடத்துல போகும்போது டிஸ்கோ வந்து அவ்வளோ ஹீட் ஆகாது. டிஸ்கோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். அப்போது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இது வந்து டிஆர்எல் வந்து நேக்கடு இதில் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரீட் மோடில். அதனால் பார்க்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுபோக பிரைட்னஸும் நல்லாயிருக்கும். ஹெட்லேம்புமே வந்து எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. இதனால் நைட்டில் வந்து உங்களுக்கு விசிபிள் நல்லாயிருக்கும். அதுபோக பிரைட்டாகவும் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லி வந்து ரிவர்ஸ் எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே பிளாக்ல இருக்கும், லெட்டர்ஸ் ஃபுல்லாக ஒயிட்டில் வரும். மிச்ச வண்டியில் பேக்ரவுண்ட் ஒயிட்லேயும் லெட்டர்ஸ் ஃபுல்லாக பிளாக்ல இருக்கும். இந்த ரிவர்ஸ் எல்சிடியில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் பகலில் போகும்போதும் அவங்க டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்னஸாக இருக்கும், பார்க்கவும் உங்களுக்கு இது இருக்கும். அதுபோக வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வரும். இல்லைனா 88 கனெக்டட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் மொபைல் கால் வர்றது, மெசேஜ், அப்புறம் 10x10 நேவிகேஷன் அந்த மாதிரி இதிலே வந்து நீங்கள் டைமும் பார்த்துக்கலாம். அதுபோக வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் வந்துடும். இது ப்ளூடூத் பேர் பண்ணுறது வந்து டிவிஎஸ் கனெக்ட் ஒரு ஆப் இருக்கும், அதில் வந்து நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அதுபோக ட்ரிப் எஃப்னு 3 ஆப்ஷன் வரும். ட்ரிப் அது வந்து நீங்கள் ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுபோக டேக்கோமீட்டருமே கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு எவ்வளோ ஆர்பிஎம்மில் போகிறீங்கன்றது இதில் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 3 மோட் ஆப்ஷன் வரும். எக்கோ மோட், பவர் மோடு, பூஸ்ட் மோடுன்னு 3 ஆப்ஷன் வரும். இந்த ஐகோ வேரியண்ட்டில் மட்டும் அந்த பூஸ்ட் மோடு வந்து அடிஷ்னலாக வரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சார்ஜிங் போர்ட் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா எமர்ஜென்சி டைமில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அதுவே போக இது டேங்க்குமே பார்த்தீங்கன்னா அந்த நேக்கடு ஸ்போர்ட் டிசைனில் கொடுத்துருக்கனால பார்க்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அது போக இன்ஜின் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 125cc ஃபஸ்ட் டைம் வந்து 3 வால்வ் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா நீங்கள் வந்து 2 இன்லெட் ஒரு அவுட்லெட் இருக்கனால பவரும் டார்க்கும் வந்து சேமாக இருக்கும். இதனால் வந்து பிக்கப்பும் பவர் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பவர் வந்து பார்த்தீங்கன்னா 11.2 bhp 7500 RPM இருக்கனால நீங்கள் உங்களுக்கு புல்லிங் இது நல்லாயிருக்கும். டார்க் வந்து 11.75 இருக்கிறனால உங்களுக்கு புல்லிங் பவருமே நல்லாயிருக்கும். 2 பேர் 3 பேர் உட்காந்தாலுமே இழுத்து போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுபோக இந்த வேரியண்ட்டில் மொத்தம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிசைனாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ரைட்ன்ற லோகோவுமே உங்களுக்கு வந்து 3Dயில் கொடுத்துருக்கனால பார்க்க வந்து உங்களுக்கு ஸ்டைலிஷாக இருக்கும். பேக்கில் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 1 லிட்டர் கொடுத்துருப்பாங்க அடிஷ்னலாக. இது என்னென்னா நீங்கள் டாக்குமெண்ட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுபோக இந்த வண்டியோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1326 mm இருக்கனால டேனிங்கில் வந்து கட்டடிக்கு போகும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக கிரவுண்ட் கிளியரன்ஸுமே பார்த்தீங்கன்னா 180 mm கொடுத்துருக்கனால மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து அண்டர் பாடி சேசிஸ் வந்து எதுவுமே தட்டாது. ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கும். பேக்கில் வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் அப்சர் கொடுத்துருக்கனால பில்லியன் ரைடருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுபோக கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு கியர் மட்டும் கீழே வரும், மிச்ச 4 கியருமே மேலே வரும். அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர் வரும். பிளாக்கு வந்து ஒன்று வரும், அப்புறம் வந்து கிரே ஒன்று வரும்.